ஒர்க் பண்ணாதவன். ஓகேவா? ஏதோ ஒரு வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை ஸ்டாக் ஆச்சுன்னா அது பண்ணணும். பண்ணதே இல்லை, அதுதான் பண்ணலைன்னா அவனுக்கு நான் அட்வான்ஸ் தர மாட்டேன், டிகேஸ் தர மாட்டேன். சம்பளம் என்னவோ அது கொடுத்துடலாம். அது சம்பளம் கொடுத்துருங்க. பட் அட்வான்ஸ் கொடுத்தா என்ன ஆச்சுன்னா நாம கொடுத்தோம்னா அவன் ஒரு வேலை தான் பார்ப்பான். அட்வான்ஸ் கொடுக்கலன்னா எல்லா வேலையும் செய்வான். அவனுக்கு தேவை சம்பளம் வந்துரும்ல. சம்பளம் வந்துடும். நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு யாருக்கு அட்வான்ஸ் கொடுத்திருந்தா அவனும் நமக்கு ஹெல்ப் பண்ணணும். நம்ம எது ஒரு வேலைனா சரி இது வேலை இருக்கா சரி பண்ணலாம் அப்படித்தானே இருக்கணும். ஆமா, யாரும் பண்ணதே இல்ல. நீங்க சும்மா அட்வான்ஸ் கொடுத்துருக்கா தான் நமக்கு கொஞ்சம் எஃபெக்ட் வந்துட்டு. சரி அது நான் பாத்துக்கலாம். நான் காலையில இருந்து பேசிக்கலாம். சரி நம்ம டெய்லர்ட்டு பேசிக்கலாம். அதை பாத்துக்கலாம், அது பேசிக்கலாம். சரியா? பேசிட்டு யாரு கரெக்டா வேலை செய்யறாங்க? ஒரு தேவராஜ் கொஞ்சம் பரவாயில்ல. தேவராஜா ஒரு 2 பேர் 3 பேர் இருக்கு. தேவராஜ் பரவாயில்ல. இன்னும் ஒரு கொடுத்துடலாம்ல. வேலை செஞ்சுட்டு இருக்கு. பொங்கல் வருதுங்க. சரி, பொங்கல் வர்றப்ப கொஞ்சம் செலவெல்லாம் இருக்குது. சரி சரி. ஒரு 10,000. ஏண்டா ஒரு மனச்சாச்சான பில்லு வர்றது எவ்வளோன்னு தெரியாது. 10,000 வரும். ஒரு 1000 500 கேட்டா பரவாயில்ல, 10,000 கேட்குறேன். இதெல்லாம் ஒரு மனச்சாட்சி வேண்டாம்? நல்லா வேலை செய்யற அவன் சொல்லிட்டான், அதுக்கோசரம் இப்படி கேட்கலாமா? கேட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு அப்படி வருமா? அதுதான் பாரு. இதுல உனக்கு பொங்கலுக்கு என்ன பண்ணணும் நான் பண்ணி தரேன். ஓகேவா? அதுக்குன்னு ஓவரா கேட்காத. நானும் வட்டிக்கு வாங்கி தான் கொடுக்கணும். சொல்லுவா நீ. அதான் நான் சொன்னேன். அவரை தேவராஜ் தான் நல்லா நம்ம வேலை செஞ்சுட்டே இருக்கு. செய்யறான். இன்னைக்கு செய்யறான்னு சொல்லி கேட்டோம்னா அட்வான்ஸ் எகுறது இல்ல. ஆமா, 10,000 ஜாஸ்தி தானே. எதுவும் 500 1000 சொன்னா எதுவும் பாத்துக்கலாம். நீங்க சொல்றது 10,000 எப்படி ஆகும்? ஒரு 2 ரூபாயா சேர்த்தாங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கரெக்டா வேலை செய்ய, கரெக்டா படிக்கும். ஓகேவா? சரி, நீ கிளம்பு, நாங்களும் கிளம்புறோம். ஓகேவா? வீட்டுக்கு போறேன்.